வணக்கம் மக்களே. இன்று குறுந்தொகையின் 362வது பாடலை கேட்போமே. முருகு அயர்ந்து வந்த முதுவாய் வேல சினவல் ஓம்புமதி வினவுவது உடையேன் பல்வேறு உருவின் சில் அவள் மடையொடு சிறுமறி கொன்று இவள் நறுநுதல் நீவி வணங்கினை கொடுத்தி ஆயின் அணங்கிய விண்தோய் மாமலை சிலம்பன் ஒன் தார் அகலமும் உண்ணுமோ பலியே. பாடியவர் வேம்பற்றூர் கண்ணன் கூத்தன். வெறிவிலக்கி தோழி அறத்தொடு நின்றது என்பது துறைக்குறிப்பு ஆகும். கூற்றுக்கு உரியவள் தோழி கேட்போன் வேலன் வேல என விழித்து பாடல் தொடங்குகிறது. தொல் தமிழர்கள் வெறியாட்டு எப்படி நிகழ்த்தினார்கள் என்பதை பதிவு செய்துள்ள அகப்பாடல். சொற்பொருள்: முருகு கடவுள், அயர்ந்து அயர்தல் வழிபடுதல், முதுவாய் அறிவு பெற்ற, சினவல் சினத்தல், ஓம்புமதி ஓம்புதல் வராமல் காத்தல், மதி முன்னிலை அசை, சில்லவிழ் சில சோறு, மடை தெய்வத்திற்கு இடும் சோற்று பலி, அது பல நிறம் உடையது, எனவே பல்வேறு உருவின் சில் அவிழ் மடை என அடைகள் பெற்றது. தலைவி வீட்டார் வேண்டியதற்காக வெறியாட வந்த வேலனிடம் தோழி கேட்கிறாள். முருகனை வழிபட்டு மகிழ்ந்த அறிவு நிறை வேலனே, யான் உன்னை ஒன்று கேட்கிறேன், என் மேல் சினம் கொள்ளாதே. பல வண்ணம் கலந்த சோற்றை பலியாக வைக்கின்றாய். இளம் ஆட்டினை கொன்று சிறுமறி கொன்று அதன் குருதியை தலைவி நெற்றியில் பூசுகிறாய். தெய்வத்தை வணங்கி வெறியாட்டு நிகழ்த்தும் வேலனே, தலைவி வருந்துதற்கு காரணமான மிக உயர்ந்த வானளாவ உயர்ந்து நிற்கின்ற மாமலை சிலம்பனின் தலைவனின் புதுமலர் அணிந்த மார்பு ஒன் தார் அகலமும் அப்பலியை ஏற்று உண்ணுமோ என்கிறாள் தோழி. நீ நோய்க்கு மருந்து அறியாத வேலன், தலைவி நோய்க்கு மருந்து குறிஞ்சித் தலைவன் மார்பு என்பது குறிப்பு. எழித்தல் ஏத்தல் வேட்கை உரைத்தல் கூறுதல் உசாதல் ஏதீடு தலைப்பாடு ஆகிய 7 இடங்களில் தோழி தலைவி பற்றிய நிலையை வெளிப்படையாக பேசுவாள், தமருக்கு வெளிப்படுத்துவாள் என்பது தொல்காப்பியம் காட்டும் தோழி கூற்று மரபு ஆகும். இங்கு தலைவனை பற்றியும் தலைவியை பற்றியும் தலைமக்கள் எவ்வாறு தங்களை நேரில் கண்டார்கள் என்பதை பற்றியும் தம் வீட்டாருக்கு சொல்லுவது அறத்தொடு நிற்றல் என்பது ஆகும். தலைவியின் களவு ஒழுக்கத்தை அறியாத தாய் வெறியாட்டு எடுக்க நினைக்கின்றாள். எனவே வெறியாட்டு நிகழ்த்துவதற்காக வேலன் தலைவியின் இல்லத்துக்கு வருகின்றான். அப்பொழுது தோழி தலைவியின் நிலை பற்றி விவரிக்கிறாள். உண்மை செப்பும் கிழவி என்பது தொல்காப்பியம் காட்டும் சொல் ஆகும். தலைவியின் மெலிவுக்கு காரணம் தெய்வம் அன்று தலைவன் என செவிலிக்கு குறிப்பால் உணர்த்தும் தோழி கூற்று பாடலை மீண்டும் கேட்போமே. முருகு அயர்ந்து வந்த முதுவாய் வேல சினவல் ஓம்புமதி வினவுவது உடையேன் பல்வேறு உருவின் சில் அவள் மடையொடு சிறுமறி கொன்று இவள் நறுநுதல் நீவி வணங்கினை கொடுத்தி ஆயின். வேலனுடைய வழிபாட்டு சடங்குகளை பற்றி விவரிக்கிறாள் தோழி. வெறியாடுவதற்காக வந்த அறிவிலும் வயதிலும் முதிர்ச்சி உடைய வேலன், என்னை சினந்து கடிந்து பேசாதே, உன்னிடம் ஒன்று கேட்க இருக்கின்றேன். நீ பல வண்ண நிறங்களில் உள்ள சோற்றை பலியாக கொடுக்கின்றாய். சிறுமறி கொன்று அதனுடைய இரத்தத்தை எடுத்து என் தலைவியின் நெற்றியில் தடவுகிறாய். அப்படிப்பட்ட வழிபாடு செய்கின்ற வேலனே, உண்மையான நோய்க்கு மருந்தாவதை நீ அறியாய். அணங்கிய விண்டோய் மாமலை சிலம்பன் ஒன் தார் அகலமும் உண்ணுமோ பலியே. நீ இவ்வளவு வழிபாடுகளை செய்கின்றாயே, நீ கொடுக்கின்ற அனைத்தையும் மலைநாடனுடைய மார்பு ஏற்றுக்கொள்ளுமா? எங்களுடைய குறிஞ்சித் தலைவனான சிலம்பனுடைய மார்பு ஏற்றுக்கொள்ளுமா? என் தலைவியை வருத்திய நோய்க்கு காரணமானவன் மாமலை சிலம்பன் என்பதை சொல்லுகிறாள் தோழி. இப்பாடலுள் வெறியாட்டு நிகழ்த்தும் முறை, தொல் தமிழர்களின் நம்பிக்கை ஆகிய பதிவுகள் உள்ளன. வெறியாட்டு பற்றிய பதிவு பிற குறுந்தொகை பாடல்களிலும் உள்ளன. அவற்றின் ஒலியுரையை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். சுருக்கம் கருதி இவ்வேண்டுகோள்: மறிக்குரல் அறுத்து திணை பிறப்பு இரியி
செல்லாற்றுக் கவலை பல்லியம் கரங்க தோற்றம் அல்லது நோய்க்கு மருந்தாக வேற்றுப் பெருந்தெய்வம் பல உடன் வாழ்த்தி பேய் கொளியல் இவள் எனப்படுதல் நோதக்கன்றே என குறுந்தொகையின் 263வது பாடல் வெறியாட்டு பற்றிய பதிவை சொல்லுகிறது. வெறி விலக்கியதால் வெறியாட்டு பற்றிய விவரத்தையும் தலைவியின் நோய்க்கு காரணம் மாமலை சிலம்பன் என்பதை அறிவுறுத்தி தலைவிக்காக அறத்தொடு நிற்கின்ற தோழி கூற்றில் அமைந்த அழகிய குறிஞ்சித்திணை பாடல்.